ஹே காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அஷீஸ் ட்ரை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் தால்ச்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து அதில் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகாய், மல்லி, கத்திரிக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் நாம் ஹோல் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கி அதை ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்குனா நம்மளோட தால்ச்சா ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தால்ச்சாவை அதில் வச்சு ஒரு கொதி விட்டு இறக்குனா நமக்கு தேவையான கல்யாண வீட்டு ஸ்டைலில் தால்ச்சா ரெடி ஆயிரும். இந்த தால்ச்சாவை கீ ரைஸ்க்கு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ், தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் அதை கீ ரைஸ் வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த தால்ச்சா ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.